நண்பர்களுக்கு வணக்கம். அடலசன்ஸ் டிவி சீரீஸ் பற்றின 2வது பாட்காஸ்ட் இது. ஒரு அப்ரிசியேஷன் பாட்காஸ்ட் இது. இதோட லென்த்து வழக்கத்துக்கு மேலே அதிகமாக இருக்கலாம். ஓஷோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓஷோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 60-70 வருடங்கள் வாழ்ந்த ஒரு தனிநபர்கிட்ட நீங்கள் அவரோட வாழ்க்கையை பற்றி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அவரோட மொத்த கதையும் சொல்லிடுவார். எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எங்கே படித்தார், என்ன வேலைக்கு போனார், எவ்வளோ சம்பாதிச்சார், எங்கே சொத்து வாங்கினார், பிள்ளைங்களை எங்கே படிக்க வச்சார், எங்கே கட்டி கொடுத்துருக்காரு, அவங்க என்ன செய்கிறாங்க, இவ்வளோதான். கடைசியாக என்ன நோய் இருக்குது, அதுக்கு என்ன மாத்திரை சாப்பிட்றாரு வரைக்கும் அது அவர் ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறார். ஒரு தனிநபரோட வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கு மேலே ஒரு தனிநபருக்கு சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னா, அவர் கம்பராகவோ ஷேக்ஸ்பியராகவோ டால்ஸ்டாயாகவோ இருக்கணும். அந்த தனி மனிதர்கள் தான் மனிதர்களோட வாழ்க்கையை பற்றி மிக அதிகமாக எழுதியிருக்காங்க. அது இன்றும் வாசிக்கப்படுது, இன்றும் மக்களோட நினைவில் நீடிக்குது. ஆல்ஃப்ரட் ஹிட்ச்காக் பிரிட்டிஷ் இயக்குனரான அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரைப்படங்கள் உலக புகழ் பெற்ற பல திரைப்படங்களை எடுத்தவர் அவர். க்ரைம் த்ரில்லர் திரைப்படங்கள். சினிமான்றது வாழ்க்கை தான், எக்ஸப்ட் வி ஹாவ் டு ரிமூவ் த போரிங் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடலசன்ஸ் டிவி சீரீஸ் ஒரு சில தனி மனிதர்களோட வாழ்க்கையில் உச்சகட்ட 1 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லா தனி மனிதர்களுக்கும், மனிதர்களாக பிறந்த எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில் 70 ஆண்டு கால வாழ்க்கை, 80 ஆண்டு கால வாழ்க்கை அப்படின்னா, அதில் ஒருபோதும் மறக்காத உச்சகட்ட அனுபவங்களை அடைந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே சொல்லக்கூடிய சம்பவங்கள் இருக்கும். அப்படி கொஞ்சம் பேரோட வாழ்க்கையில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நடக்கக்கூடியதை ரியல் டைமில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதுதான் இந்த அடலசன்ஸ் டிவி சீரீஸ். அந்த இன்ஸ்பெக்டரோ, கூட வரக்கூடிய சார்ஜென்ட்டோ, ஜேமி மில்லரோ, எட்டி மில்லரோ, ஜேமியோட அம்மாவோ, அக்காவோ, இன்ஸ்பெக்டரோட பையனோ, இவங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் சைக்காலஜிஸ்ட், ஜேமியும் சைக்காலஜிஸ்ட் பேசிக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம், இவங்க எல்லோரும் அவங்க வாழ்க்கையில் அடைந்திருக்கக்கூடிய இல்லை அனுபவித்த அந்த உச்சகட்ட 1 மணி நேரத்தில் ஒரு சில பகுதிகளை இல்லை அந்த 1 மணி நேரத்தையே ஆடியன்ஸாக நம்ம பார்க்குறோம். இந்த டிவி சீரீஸ் இப்படி எடுக்கப்பட்டதுக்கு, இப்படி ஒரு இம்பேக்டை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாம் அங்கேயே இருப்பது போல தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதாக இருந்தாலோ, இல்லை அந்த ஸ்கூலுக்கு போகிறதோ, இல்லை சைக்காலஜிஸ்ட்டும் ஜேமியும் பேசிக்கிற அந்த காட்சியோ, கடைசி அத்தியாயத்தில் வேனில் எட்டி மில்லர் ஃபேமிலி அவங்க போகிறதோ, இது எல்லா இடத்துலையும் ஆடியன்ஸ் நம்ம அங்கேயே இருந்து பார்க்குற மாதிரி தான் அந்த காட்சி கோணங்கள் இருக்குது. அது சிங்கிள் ஷாட்டாக எடுக்கப்பட்டதுக்கான ஆர்டிஸ்டிக் சாய்ஸ் அந்த ஒரு இம்பேக்டை கொடுப்பதுக்காக கூட இருக்கலாம். ஸோ இதை எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லி தேடி படிக்கும்போது, இதை உருவாக்கிய ஸ்டீஃபன் கிரஹாம், அந்த நடிகர் எட்டி மில்லராக நடித்த ஸ்டீஃபன் கிரஹாம், திரைக்கதை ஆசிரியரான ஜாக் தான், இயக்குனரான பாரன்டினி, அப்புறம் சினிமாட்டோகிராஃபரான மேத்யூ லூயிஸ், இவங்க எல்லோரும் ஏற்கனவே இணைந்து பணியாற்றிருக்காங்க. இப்படி சிங்கிள் ஷாட் காட்சிகளை எடுப்பது இவங்களுக்கு புதுசல்ல. இவங்க ஏற்கனவே பணியாற்றிய படங்களில் இது போல் காட்சிகளை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதை பற்றி டிஸ்கஷன் வரும்போது இந்த ஐடியாவை முதல்ல கிரஹாம் அவருக்கு தான் தோணுது. ஏன்னா லண்டனில் இங்கிலாண்டில் தொடர்ந்து நைஃப் கிரைம்ஸ்னு அதை சொல்கிறாங்க. டீனேஜர்கள் இளம் சிறார்கள், பதின் பருவத்தினர் கத்தியால் பெண்களை கொலை செய்த சம்பவங்கள் ஒரு சில வருடங்களில் கவனிக்கக்கூடிய அளவில் நிறையா நடந்திருக்கு. அது அவருக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கும் போது, இதன் அடிப்படையில் ஒரு தொடரை உருவாக்கணும். பேஸான ட்ரூ ஸ்டோரின்னு இல்லை, அவங்க எங்கேயுமே அதை சொல்லலை. பட் இந்த சம்பவங்கள் ஒரு பாதிப்பாக இருந்திருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, எதனால் ஒரு சின்ன பையன் இப்படி ஒரு இதை பண்ணுறான், ஒரு தவறை பண்ணுறான் அப்படின்ற அந்த கேள்வி தான் இது உருவாக காரணமாக இருந்திருக்கு. அண்ட் இதை இப்படி தான் எடுக்கணும், இதை அந்த ஒரு இம்பேக்டோட காட்டணும் அப்படின்னு வரும்போது, அவங்க இதை ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 1 மாதம் டைம் எடுக்கிறாங்க. ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட பிறகு, நடிகர்கள் தேர்வான பிறகு, அதை ஷூட் பண்ணுறதுக்கு ஷூட்டிங் கடைசி வாரம் தான் நடக்கும். 3 வாரம் அது ரிகர் செய்யப்படும். அந்த நடிகர்கள் 3 வாரங்கள் தொடர்ந்து அந்த கதாபாத்திரங்களாக நடித்து அந்த லொக்கேஷன் எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணுறாங்க. வீடு ஒரிஜினல் லொக்கேஷன் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் செட்டு போடுறாங்க. அங்கேருந்து வரும்போது எப்படி எல்லாத்தையுமே அவங்க கேமரா கோணங்கள் வைப்பது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு இடத்துல கேமரா ஒரு நோக்கமே இல்லாமல் போகிற மாதிரி தெரிஞ்சால் ரைட்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஜாக் தான்கிட்ட போய் டேரக்டர் சொல்கிறாரு, ஐ நீட் அ மோட்டிவ் ஹியர். அப்போ அவர் திரும்ப உட்காந்து அங்கே ஒரு கதை தருணத்தை உருவாக்குறாரு. அதை ரீரைட் பண்ணி என்ன காரணத்துக்காக கேமரா ஆங்கிள் மாறுது, அது என்ன சிச்சுவேஷன், அங்கே என்ன நடக்குது, அப்போ எல்லாத்துக்கும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்க.
அண்ட் ஒவ்வொரு சாப்டருக்கான ப்ராக்டிஸ் முடிஞ்சது, ரிஹர்சல் முடிஞ்சது. 3 வாரம் டைம் எடுத்து அந்த நடிப்பு, கேமரா கோணம், லைட்டிங், வண்டி மூமெண்ட்டு எல்லாம் திட்டமிட்ட பிறகு கடைசியாக இறுதி வாரத்தில் தான் ஷூட்டிங் போகிறாங்க. பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது கடைசி வாரத்தில் தான் பண்ணுறாங்க. அதில் ஒரு நாளைக்கு 2 டேக், காலையில் ஒரு டேக், மதியம் ஒரு டேக். இதில் ஒரே ஒரு சாப்டர் மட்டும்தான் 2வது டேக்லேயே ஓகே ஆகிருக்கு. முதல் சாப்டர் நினைக்கிறேன். மற்ற எல்லா சாப்டர்களும் மோர் தென் 10 டேக்ஸ் எடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு வரும்போது ஆரம்பத்தில் இருந்தால் வரணும். அதுக்கு ஏன்னா பிரேக் பண்ண முடியாது. இந்த டிவி சீரீஸை பொறுத்த வரைக்கும் 4 அத்தியாயங்கள்லேயும் எடிட்டிங் என்பதே கிடையாது. அவங்க அப்படியே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. மற்றபடி 4 சாப்டர்களும் ஒரே டேக்கில் எடுக்கப்பட்டிருக்கு. இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க மிகப்பெரிய திட்டமிடலும் மிகப்பெரிய உழைப்பும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இதில் 2வது சாப்டரோட முடிவில் அந்த ஸ்கூல் சாப்டர் அதில் முடிஞ்சு அந்த எல்லோரும் வெளியில் வந்த பிறகு இன்ஸ்பெக்டரும் அவரோட பையனும் பேசி வண்டியில் ஏறின பிறகு, காரில் ஏறின பிறகு கேமரா அங்கேருந்து நகர்ந்து கேட்டியோட ஃப்ரெண்டை காட்டிட்டு அப்படியே நம்ம தான் அந்த கேமரா நம்மளே எழுந்து பறக்கிற மாதிரி அந்த காட்சி எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு சோக பாடல், ஒரு இங்கிலீஷில் டர்ஜ்னு இறங்கர் பாடல்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம அப்படியே மேலே பறந்து போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு கீழே அங்கே இறங்குனா பறவை பறப்பது போல் பறந்து கீழே இறங்குவது போல் அந்த காட்சி எடுத்திருக்காங்க. அது கீழே இறங்குனா அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்ட இடம், கேட்டி கொலை செய்யப்பட்ட இடம். அங்கே ஜேமியோட அப்பா எடி மில்லர் ஒரு பூங்கொத்து வச்சுட்டு பார்க்குற மாதிரி அந்த அத்தியாயம் முடியுது. இப்போ இந்த பாட்டு, இந்த காட்சி கோணம், இது எல்லாம் இதை பார்ப்பவங்கள கண்ணீர் விட செய்கிற அளவுக்கு இதை திட்டமிட்டு அதை அவங்க எடுத்திருக்காங்க. அடலசன்ஸ் டிவி சீரீஸ் இன்றைக்கி இவ்வளவு கவனிக்கப்பட்டதுக்கும் இவ்வளவு பேசப்படுவதற்கும் இந்த ஆர்டிஸ்டிக் சாய்ஸ் ஒரு முக்கியமான காரணம். இதை இப்படி எடுக்கணும், அது இந்த மாதிரி இம்பேக்டை உருவாக்கும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சு தான் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் ஒரு சிங்கிள் ஷாட் படம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் தான் எடுத்தேன்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சுட்டு தெரியும் போது அவங்க தே லெட் த ஒர்க் டு ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். அவங்க எடுத்த படைப்பு தான் பேசணுமே தவிர்த்து இவங்க யாரும் ஓடி பேட்டியெல்லாம் கொடுக்கல, ஒன்றும் பெருசாக தம்பட்டம் அடிச்சுக்கல. முதல்ல இதை பெரிய பாட்காஸ்ட்டாக பண்ணணுன்னு தான் ஆரம்பித்தேன். பட் இதை பிரேக் டவுன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹவ் அண்ட் ஒய் ஆஃப் அடலசன்ஸ் எப்படி எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இனி அடுத்த பாட்காஸ்ட்டில் வேறு ஒரு விஷயத்தை பேசுகிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.